குரு சரணம். எனது என்ஜினியர்ஸ் பிள்ளைகள், இந்த உலக மக்கள், என்னுடைய உயிரான என்னுடைய ரேக்கி சேனல்ஸு, அவங்க எல்லாரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வாழணும்னு நம்ம வேண்டிக்கிறேன். இன்றைக்கி நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் அம்மா முக்கியமான விஷயம் தானே சொல்கிறேன் அப்படின்னு தோணுதில்ல. நான் பேசுறது ஒன்றுமே நிஜமாகவே அது முக்கியமானது. ஏன்னா உங்களுக்கு தெரியாத விஷயம், புரிஞ்சுதா? உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறதுக்காகவே சில விஷயங்களை பேசுகிறேன். அது வியாபார நோக்கம் கிடையாதுக்கிறதுனால நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு என்னன்னா, ஒரு மகத்துவம் வாய்ந்த டாலரை பற்றி பேசுகிறோம். டாலர்ங்கிறது டாலர்னு சொல்ல முடியாது. இஃப் ஐ சே இஸ் பவர் ஆஃப் லைஃப், இஃப் யூ நோ தட்னா யூ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட், இல்லையா? அதனால அந்த உங்களுக்கு தெரிஞ்சுக்கமா லாங்குவேஜுக்காக ஒரு டாலரின் மகத்துவம் போட்டிருக்கமே ஒழிய அதில் அடங்கி இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு ஒவ்வொரு இதாக பற்றி நான் விளக்க போகிறேன். எப்படி அப்படின்னு பார்க்கலாம். நம்ம கடவுள் நம்மளை எப்படி படைச்சிருக்காருன்னா, 2 கண்ணு இல்லையா, ஒரு மூக்கு, ஒரு வாய், 2 காது. எப்படி வச்சிருக்காரு? கண்ணு எப்படி வச்சிருக்காரு, மூக்கு அழகாக நடுவில் வச்சார், அடுத்து வாய் எப்படி வச்சார், அப்படி எப்படி வச்சிருக்காரு பாருங்க. அது கூட ஒரு பிரமிடல் ஷேப்பா நோட் பண்ணீங்கன்னா, நீங்க எப்படி கோடு போட்டு இப்படி வந்து அப்படி வச்சீங்கன்னா அது என்ன வந்தது? இன்வெர்டட் பிரமிட் வந்துருச்சு. சரி, இப்ப காது சாமி, காதுக்கு வாய்க்கு எடுத்துக்கோமா? காது இல்லையா, வாய், பிரமிட் வந்துருச்சா? இந்த அளவில் கட்டுங்க, அதுல ஒரு பிரமிடா இல்லையா? எல்லாமே என்ன பண்ணியிருக்குது? பிரமிடல் ஷேப் வச்சாரு. சரி, உங்க கையை அப்படி அகலமா விரிச்சிட்டு வச்சீங்கன்னா அப்பயும் பிரமிட் ஃபார்ம் பண்ணும். அதுதான் விட தள்ளுங்க. நீங்க 2 காலை விரிச்சு 2 கை வச்சீங்கன்னா 2 பிரமிட் ஷேப் கிடைக்கும். புரிஞ்சிச்சா? அதுக்கு பேர் வந்து ஹெக்ஸகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல, அருங்கோணம் நீங்க சொல்வீங்கல்ல. ஒரு மனிதர்கிட்ட இருக்கிறது 6 கோணம். அதாவது ஒரு பிரமிட் மேல இருந்து கீழே வரும், இன்னொன்னு கீழே இருந்து மேல போகும். ஸ்டார் ஆஃப் டேவிட் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? ஒரு ஸ்டார் தான் ஒரு மனிதன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். ஒரு ஸ்டார் ஒரு மனிதன். இப்ப ஒரு குழந்தை உருவாகுது. ஒரு ஓவம் வந்து நல்லா உருண்டியா இருக்கும். ஓவம் இருக்கும். ஓவம் அதுல ஒரு ஸ்பெர்ம் எப்படி ஸ்பெர்ம்னா ஒரு ஆண் விந்து. பெண்ணுடைய நம்ம என்ன சொல்லுவோம், முட்டை, கருமுட்டையே சொல்வீங்க. ஆண் விந்து எப்படி இருக்குன்னா இப்படி இருக்கும், பிரமிட் மாதிரி இருக்கும் முன்னால. என்னடா அப்படி தோணுதுல? நிஜம் இல்லை, உண்மை சயின்ஸ். அப்படித்தான் நம்ம எல்லாம் உருவாகி இருக்கோம். அது என்ன பண்ணி இப்படி இருக்கும். அந்த ஸ்பெர்ம் வந்து அப்படி ஒரு வால் வேற இருக்கும். உள்ள போய் அந்த ஓவத்தை என்ன பண்ணோம், ஓவங்க தான் சொன்ன கருமட்டையை அது பேஸ் பண்ணி உள்ள போற மாதிரி ஆண்டவன் படைச்சிருக்கான். புரிஞ்சிச்சா? அப்ப இந்த உலகத்துல படைச்சத அத்தனையுமே ஒரு லா, அதாவது ஒரு சட்டத்துக்குள் உட்பட்டது. அது மறந்துடக்கூடாது. எல்லாமே இப்ப ஒரு கண்ணை ஆண்டவன் இங்க வச்சு ஒரு கண்ணை பின்னால வைக்கல இல்லையா? ஒரு 4 பல்ல முன்னால வச்சு 4 பல்ல பின்னால. வேற எங்கேயா பல்லு இருக்குமா உங்களுக்கு தெரியுமா? உடம்புல எங்கேயுமா பல்லு வரலாம். நம்ம சொல்லுவோம். அதாவது ஓவரியில பல்லு பார்த்துருக்கீங்களா? உங்க ஓவரி தான், அது தமிழ்ல சொல்ல தெரியல. கருமுட்டை உண்டாகிற வேலை இருக்கு இல்லையா, அது பேர் ஓவரி. யூட்ரஸ் பக்கத்துல இருக்கும் இல்லையா, அதுல பாத்தீங்கன்னா பல்லா இருக்கும். அந்த மாதிரி ஒரு வியாதி உண்டு. கொஞ்சம் அந்த மாதிரிலாம் நிஜமாவே இருக்குது கண்ணுகளா. ஆனா ஆண்டவே வெறி ரேராலும் அப்படி பண்ணாங்க. முடி இருக்கும், பல்லு இருக்கும், உள்ள இருந்து கட்டில எடுத்தோம்னா அதெல்லாம் வரும். எங்களுக்கு அதெல்லாம் அந்த காலத்துல ஆச்சரியமா இருக்கும். அப்புறம் ஓ இதெல்லாம் சயின்ஸ் போயிடும். புரிஞ்சிச்சா? அப்படிலாம் படிச்சிருப்போம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்டவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணா ஒரு ரேஷியோல படைச்சோம். இது இந்த அகலம், ஒரு மனுஷன் கூட உயரம். அந்த ஒரு ரேஷியோல என்னன்னா, ஒரு மனுஷன் 5 அடியில இருக்கிறான் அப்படின்னா அவன் வந்து 55 கிலோ இருக்கணுங்கிறது நியதி. புரிஞ்சிச்சா? 5 அடி 2 அங்குலம். இப்ப நானே இருக்கேன்னா 55 கிலோ. நான் என்னை பார்க்க முடியாது நீங்க 55 கிலோல எல்லாம் ஆயிடுவேன். புரிஞ்சுதா? ஆரம்பத்துலேருந்தே அதை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியே அந்த உடம்பு இருக்கும். நம்ம கொஞ்சம் கொழுக்கு முழுக்குன்னு ஆகி போயிட்டு அதுக்கப்புறம் திரும்ப அந்த வரணுங்கிற பார்த்தா ஒபீஸ் அப்படிங்கிறோம். புரிஞ்சுதா? ஏன்னா கண்ணா பின்னான்னு சாப்பிட்டு வாழ்க்கை இப்படித்தான் வாழணும் தெரியாம வாழ்ந்து போடுறோம். இப்படிக்கு வயசாகி போயிடுது. அப்ப நினைச்சு பாக்குறப்ப முடியல. நீங்களாம் இப்பவே பார்த்து வச்சுக்கோங்க. அதுதான் ஆண்டவன் எப்படி படைச்சான்னா, ஆரம்பத்துல நமக்கு ஒரு செல்லா இருக்கிறது, அப்புறம் 4 செல் ஆகும், அப்புறம் 8, 10 அப்படித்தான் போகும். அப்படி இருக்கப்ப அது பேர் நாங்களாம் என்ன சொன்னோம், ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்படிங்கிறது. ஃப்ளவர் ஆஃப் லைஃப்ங்கிறது என்னன்னா, ஒரு 16, அதாவது 19 இது வச்சுக்கோங்க ஒருல, அதாவது 19 சர்க்கிள்ஸ் வந்து 6 இதழ்களா அப்படியே இருக்கும். அதுதான் ஃப்ளவர் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி சீட் ஆஃப் லைஃப், ஃப்ரூட் ஆஃப் லைஃப், அப்படிலாம் கடவுளுடைய எல்லா படைப்பும் அப்படித்தான். நீங்க ஒரு பூவை பார்த்தீங்கன்னா அடுக்கடுக்கா இருக்கும். அந்த அடுக்குக்கு எப்படி
புரிஞ்சிச்சா? எல்லாமே ஒரு மல்லிகைப்பூ எடுத்தீங்கனாலும் சரி, செம்பருத்திப்பூ எடுத்தாலும் சரி, ஆண்டவனுடைய படைப்புல எல்லாமே என்ன இருக்கும், அதோட அடுக்குமானம் ஒரே மாதிரி அழகா ஆண்டவன் படைச்சான். அப்படித்தான் மனிதனுடைய உடம்பையும் படைச்சிருக்கான். அப்ப என்ன பண்ணாங்க, நம்முடைய வெஸ்டர்ன் ஸ்டைல்ல இதை கண்டுபிடிச்சாங்க. இல்ல நம்ம நாட்டினுடைய இது நமக்கு வேற மாதிரி, நம்மளுடைய இதெல்லாம் சித்தர்களுடைய தத்துவங்கள் வேற மாதிரி இருக்கும். அவங்க இதெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, நமக்கு புரியாது இந்த பாஷைகள். ஆனா இப்ப நாங்க படிச்ச படிப்புல அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சிச்சா? அப்ப இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த தாட ரூபத்துல இருக்கு. இது உங்களுக்கு இதுதான் ஃப்ளவர் ஆஃப் லைஃப். புரிஞ்சா? இதை உங்களுக்கு இப்ப காட்டுவாங்க, எடுத்து காட்டுவாங்க. இது ரொம்ப இது எப்படி அதனுடைய பயன் என்ன, இதனுடைய மகத்துவம் என்ன, தத்துவம் என்ன அப்படின்னு நீங்க பார்க்கணும். இது அடுக்குமா நம்ம வாழ்க்கையில நீங்க எந்த ஷேப்பை கொண்டு வரணும் இதுக்குள்ள கொண்டாந்துடலாம். நீங்க சதுரத்தை கொண்டாடலாமா கொண்டாந்துடலாம், வட்டத்தை கொண்டாடலாம், எக்ஸோகானை கொண்டாடலாம், என்ன ஷேப் வேணுமாலும் இதுக்குள் அடக்கம். இந்த ஒரு இதுக்குள்ள அடக்கம். புரிஞ்சிச்சா? அது ஒண்ணு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தேகான் அப்படின்னு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த உலக சக்திகள் எல்லாமும் இந்த ஒரு ஃபிகருக்குள்ள அடக்கம் அப்படின்றாங்க. உலக சக்தியே இதுக்குள்ள அடக்கம். அப்ப உங்களுடைய நவ கிரகங்களுடைய சக்தி இதுக்குள்ள அடக்கம். நவ கிரகங்களுடைய சக்தி இதுல அடக்கம். சரி, அது மட்டுமா அப்படின்னா இது என்ன செய்யும் அப்படின்னா, when you எப்படி சொல்றேன்னா, இதை கான்சென்ட்ரேட் பண்றப்ப உங்க லைஃப்ல ஒரு பேலன்ஸ் கிடைக்கும். ஏன்னா இது பேலன்ஸா இருக்குது என்னுடைய சக்தி. அது மட்டும் இல்லை, ஹார்மோனி அப்படிங்கிற நிம்மதி கிடைக்குது. அப்ப நிம்மதிக்கு என்ன பண்ணணும், இதை கையில் வச்சுக்கோ. புரிஞ்சிச்சா? பிகாஸ் we are connected to this energy. புரிஞ்சிச்சா? இந்த எனர்ஜிக்குள்ள நம்ம கனெக்ட் ஆயிடும். அது மட்டும் இல்லை, இன்னொன்னு என்ன, ரெனுவல். நமக்கு எப்ப பார்த்தாலும் once in 120 days நம்மளுடைய ஆர்பிசி செத்து நமக்கு புது எத்தனையோ லட்சக்கணக்கான செல்கள் அழியும், அதே சமயம் லட்சக்கணக்கான செல்கள் வந்துட்டே இருக்கும். புரிஞ்சிச்சா? அப்ப ஸ்கிப் ஆன் செத்து போது நமக்கு தெரியாது, அது வருது நமக்கு தெரியாது. அந்த மாதிரி ரெனுவல் ஆகிட்டே இருக்கு. ரெனுவல்ங்கிறது வாழ்க்கையில மாற்றங்கள் ஏற்பட்டுட்டே இருக்கும். அதான் சொன்னாங்க, மாறும் என்பது மாறாத உண்மை எக்ஸப்ட் மாறும்னா. புரிஞ்சுதா? மாறும் என்பது மாறாத உண்மை அப்படிங்கிறது எது உண்மைன்னு கேட்டப்ப மாறும் என்பது மாறாத உண்மை தர்மரே சொல்லியிருக்காரு. புரிஞ்சிச்சா? அது மட்டும் இல்ல, இது மேனிஃபெஸ்டிங். அப்ப மேனிஃபெஸ்டேஷன் என்ன நீங்க தெரிஞ்சுக்கணும். நிறைய மேனிஃபெஸ்டேஷன் பத்தி படிக்க போறீங்க. நினைச்சதை கஷ்டம் இல்லாம நடத்துறதுக்கு மேனிஃபெஸ்டேஷன். நினைச்சது என்னது, கஷ்டம் இல்லாம நடக்கணும்ல. நான் போய் அப்படியே வளைச்சு நான் ஐயோ அப்பான்னு 5 ரூபாய் காசுக்கு போயிட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கிறத விட, புரிஞ்சுதா? ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். நான் சவுதி அரேபியாவில் போய் தெரியாம போய் அங்கே கொஞ்ச நாளைக்கு போயிட்டு மாட்டிக்கிட்டேன். அங்க போய் சக்கக்காங்க ஒரு இடத்துல வேலை செஞ்சு என்னால அதை ஏத்துக்க முடியல. அந்த கல்ச்சர் அதனால அப்பாடி. அதை விட நம்ம இந்தியில இருந்து போய் ஒரு மாசத்துக்கு அந்த காலகட்டத்துல 5000 ரூபாய்க்கு மாடு மாதிரி உழைச்சவங்க நான் பார்த்திருக்கேன். அது என்னன்னா 1 லட்ச ரூபாய் ஏஜென்சிக்கே கொடுத்து வந்திருப்பாங்க. இவங்க 20 மாசம் உழைக்கிறது அதுல போயிடும். கேப்பா இப்படி பண்றீங்கன்னு நான் கேட்டிருக்கேன். புரிஞ்சிச்சா? ஒரு சாதிக்காக போனா கூட பரவாயில்ல, சாதிக்கெல்லாம் போய் உழைச்சவங்கள நான் பார்த்திருக்கேன். அந்த மாதிரி இருக்கிறது மேனிஃபெஸ்டேஷன் கிடையாது. மேனிஃபெஸ்டேஷன் அஜிச்சு அப்படி உங்களுக்கு என்ன நினைச்சீங்களோ அது எந்த ரூபத்துல நடக்கிறதுல மேனிஃபெஸ்டேஷன். புரிஞ்சுக்கிச்சாக்குங்களா? அடுத்தது பார்ப்போம் மேனிஃபெஸ்டேஷன். அதுக்கப்புறம் என்னன்னா, அது எதை வேண்டுமானாலும் இல்லையா, அந்த எதை வேண கிரியேஷன் அப்படின்னு சொல்றது. எதை வேணுமா நீங்க உற்பத்தி பண்ணிடலாம், எது வேணுமா நீங்க நினைச்சது அப்படி உற்பத்தி பண்றது, கிரியேட்டிவிட்டி அப்படின்னு சொல்றது. அப்ப மனசு உங்களுக்கு பேலன்ஸ் இருந்தா தான் உங்க மனசோட எண்ணங்கள் அதை உருவாக்கம் பண்ணணும். அந்த உருவாக்கம் பண்ணது நடக்கும். அதுதான் கிரியேட்டிவிட்டி. புரிஞ்சிச்சாக்குங்களா? இது நடக்கணும். அப்ப இதுக்கு நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா, டு இம்ப்ரூவ் தி ஆரா, இம்ப்ரூவ் த சக்ரா. அப்ப சக்ரா பேலன்ஸ் ஆகணும், ஆரா என்ன ஆகணும், அது நல்லா ஆகணும். அப்ப என்ன வேணும், ஏதாவது நமக்கு ஒரு ஊன்றுகோல் வேணும். அதுதான் இதுக்குள்ள இருக்கிறது இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃப். இது இருக்கிறது சேக்ரெட் ஜியாமெட்ரி அப்படின்னு சொன்னாங்க. அது தமிழ்ல ரொம்ப சீக்ரெட் ஜியாமெட்ரிங்கிறது இது ஒரு கட்டுமானத்துக்குள்ள இருக்குது. இதை நீங்க எந்த கோணத்துல பார்த்தாலும் இந்த கோணங்கள் கரெக்டு அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த ஒரு ஃபிகர்ல ஆகாஷிக் ரெக்கார்ட் அப்படின்னு சொல்றது. ஆகாஷிக் ரெக்கார்ட்னா என்னது, இந்த
பிரபஞ்சத்துக்குள்ள இருக்கிறது எல்லாமும் இதற்குள் அடக்கம். இந்த பிரபஞ்சத்துக்குள்ள நீ என்னத்தை நீங்க எதை எடுத்தாலும், எந்த நினைவுகள் எடுத்தாலும், எந்த பிரபஞ்ச சக்தியை நீங்க எடுத்தாலும் இந்த ஃபிகருக்குள்ளேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஃப்ளவர் ஆஃப் லைஃபுக்குள்ள அடக்கம். புரிஞ்சாக்குறீங்களா? இந்த அடக்கம். அப்ப இதை நம்ம என்ன பண்ணணும், நினைச்சு பார்க்க நீங்க கத்துக்கணும் முதல்ல. புரிஞ்சுச்சா? அப்ப நினைச்சு பார்க்க எப்படி ஃப்ளவர் ஆஃப் லைஃப், ஃப்ளவர் ஆஃப் லைஃப், அதுக்கு ஏதாவது ஒரு ஆறுதல் வேணும் நமக்கு. இது அதுதான் இது. புரிஞ்சிச்சா? நீங்க இது நினைச்சா கேட்க. புரிஞ்சுச்சா? இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றதுக்காக சொல்றேன். இது வேணுமே கட்டாயம் இல்லை, இது நீங்க இப்படியே பார்த்து கூட நீங்க மனசுல வச்சுக்கலாம். அப்ப நீங்க என்ன பண்ணணும், இந்த ஃபிகரை 3 டைமென்ஷனலா கொண்டு வரணும். உங்களை சுத்தி அப்படியே டூம் மாதிரி இது இருக்கணும். இதை நினைச்சுக்கிட்டு கோல்டெல்லாம் நினைக்கணும். நினைச்சு இதுல உட்கார்ந்துக்கிட்டு கொஞ்சம் 3, அதாவது அதாவது மினிமம் ஒரு 12 மூச்சு, சும்மா சாதாரண மூச்சு எடுத்து அப்படியே கோல்டனா இந்த ப்ராப்ளம் ஆஃப் லைஃப் அப்படி பார்த்துட்டு, நாங்கள் அதை பார்த்தோன்னே அப்படி வரும். நாங்கள் அதே பழகி இருக்கனால அப்படியே பார்த்துட்டு நான் உள்ள இருக்கிறேன். நான் அப்படியே என்னுடைய ஆறா வந்து ஃபுல்லா அதில் வந்து ஐக்கியம் ஆயிடுச்சு. இப்போ நான் நினைக்கிறதுலாம் என் வாழ்க்கையில் நடக்கும். இதை சொல்றீங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு மந்திரம் சொல்லி கொடுத்துருக்கேன், இல்லை நம்பர் சொல்லியிருக்கேன். 1122 அமூன் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அதை நினைச்சாலே போதும், எல்லாமும் நடக்கும். நிச்சயம் நடக்குங்கிறது நினைப்பு வரட்டும். வாழ அந்த நினைவுகள் வரத்துக்கே இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான் நமக்கு தேவைப்படும். அதுதான் இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். புரிஞ்சாக்குறீங்களா? ஓகே, ஐ லவ் யூ ஆல் மை லவ்லி சில்ட்ரன். குட் லக். பாய்.